ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகம் ஒரு அற்புதமான துளிர் நேர்களே. ஆக்கமும் நம்ம ஒவ்வொருத்தரும் ஆக்கமாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். ஆன்மீகமும் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த நாள்கிழமையில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே போயிட்டா. கண்டிப்பாக காலம்பரை எந்திரிக்கணும், இது ரொட்டீன், இது முடிகிற வரை இது ரொட்டீன் நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதை எளிமையாக இப்போ நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வாசல் தொளிக்கிறப்போ வெறும் தண்ணை விட்டு தொளிக்கக்கூடாது. கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு துணூண்டு போட்டு அந்த காலத்தில் சாணி போட்டு தொளிச்சோம். இப்போ நம்ம மஞ்சப்பொடி போட்டு தொளிங்க நேர்களே. அதே போல் நிலைப்படியில் கொஞ்சோண்டு பச்சைக்கற்பூரம் போட்டு மூழ்கிருங்க. எதிர்மறை சக்திகள் வெளியோடி நேர்மறை சக்திகள் உள்ள வரும். கண்டிப்பாக இதை செய்யுங்க நேர்களே. கண்டிப்பாக அதுக்கப்புறம் வீட்டை முழுகிறப்ப நான் ஒரு 5 பொருள் சேர்க்க சொல்கிறேன். வாரம் ஒரு நாள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பச்சைக்கற்பூரம் ஒரு சிட்டி, அதாவது ஒரு சிட்டினா ஒரு பீஸாக இருந்தால் கூட போட்டுருங்க. கல்லுப்பு ஒரு பிடி 2ஆச்சும். 3வது கண்டிப்பாக கிராம்பு பொடி. 4வது ஜவ்வாது இப்போ அத்தராகவே வந்திருக்கு, அதனால் ஜவ்வாது அத்தர் இது போட்டுக்கோங்க நேர்களே. கண்டிப்பாக மல்லி அத்தர், இது 2ஐயும் நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா கலக்கிட்டு நல்லா ஃபுல்லாக முழுகிடுங்க. அந்த நறுமணம் இருக்கிறப்ப எதிர்மறை சக்திகள் கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும். ஒரு திட்டு வாங்கிகிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று இதுவாக இருக்கும், கண் திருஷ்டி நிறைய இருக்கும். இதுக்கு கண்டிப்பாக போயிடும். கண்டிப்பாக நேர்களே, இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.